Duh. ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஸ்டி மீடியா டெக். இன்னைக்கு நம்ம வந்து போஸ்ட் சைக்ளோன் எஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம சென்னை சைக்ளோனுக்கு அப்புறம் நம்ம ஊர் எப்படி இருக்கு, இப்படி தான் இருக்கு. ஸோ என்னென்ன எங்கெங்க எவ்வளோ தண்ணி இருக்கு, இந்த சைக்ளோன் வந்து நமக்கு எவ்வளோ எஃபெக்ட்ஸை காஸ் பண்ணியிருக்குன்னு நான் நேற்றே போய் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஃபுல் மழை. ஸோ அதனால் நேற்று போக முடியல. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் இன்னும் வெளியே போய் பார்க்கல. ஸோ இப்போ வெளியே போய் பார்க்க போகிறேன். அப்படியே உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் காட்டலாம். ஸோ இப்போதைக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் பெருசாக தண்ணி எதுவும் இல்லை. போக போக எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கார் ட்ரிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு இந்த ஸ்ப்ளெண்டர் தான் இன்றைக்கி. ஸோ இந்த வண்டி தான் எல்லா தண்ணியும் தாங்கும். ஸோ வாங்க போகலாம். ஸோ வண்டியை எடுத்தாச்சு. தற்போதைய நிலவரம் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ தான். நம்ம வெளியே போக போக என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி நான் எப்படி போவேன் இங்கே பாருங்கள். ரோடு இங்கேயே ஃபுல்லாக பிளாக்கு. அதான் போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி தடங்கள்லாம் தாண்டி தானே போய் ஆகணும். அதுக்கு இவ்வளோ தடங்கள் இருந்தால் நான் எப்படி தாண்டி போவேன்? இப்போ வந்து மரத்தோட செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற மரம். இங்கே பாருங்கள். ஸோ ஆரம்பமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அங்கே தெரிஞ்சு பார்த்துக்கலாம். அதான் நம்ம கேமராமேனோட வீடு. இனிமேல் நான் போய் நம்ம கூப்பிட போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ. இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஃபுல் பிளாக்கு. அந்த இடத்துல நம்ம பைக் இருக்குது, அந்த மரம் அதெல்லாம் விழுந்துருக்கு அந்த சைடு. ஸோ பைக் எடுத்துகிட்டு இந்த சைடு போக முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் நடந்து போய் காட்டுறேன் எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ இருக்க ஸ்ட்ரீட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் தண்ணியாக இருந்து பிளாக் ஆகி எல்லா சைடும் வந்து அப்படியே தண்ணியில் வந்து மூழ்கி இருக்குது. ஸோ இது அடுத்த ஸ்ட்ரெச்சு. இந்த ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரெயிட்டு ஃபுல்லாகவும் வந்து தண்ணி வந்து நீ லெவலுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நானே இப்போ வந்து அப்படியே நடந்து போய் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வண்டிலாம் தப்பி தவறி எடுத்தால் கூட அங்கே பாருங்கள் ஜாலியாக நடந்து போகிறாங்க. அவ்வளோதான், வண்டிலாம் தப்பி தவறி எடுத்தால் கூட வண்டி அங்கேயே விட்டு நீங்கள் நடந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ அதான், வாய்ப்பே இல்லை இதுக்கு மேலே இங்கெல்லாம். வாங்க நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வேறு ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். இந்த ஏரியாலாம் வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே இது க்ளீன் பண்ணுறதுக்கே இன்னொரு 2 to 3 days ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த தண்ணியிலும் வண்டியில் வந்து ஸ்விக்கிக்காரங்களாம் வந்து போகிறாங்க. ஸோ கஷ்டம்தான் இந்த தண்ணியில் வந்து இவ்வளோ மழை ஃப்ளட்லேயும் நமக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுறலாம். ஓகே கைஸ், இதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து நடந்து போனாலாம் எங்கேயும் தாண்டி போக முடியாது. ஸோ அதான் நம்ம ஸ்ப்ளெண்டரை எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க, மற்ற ஏரியாலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. இதெல்லாம் உடஞ்சிச்சு. வாங்க போய் பார்ப்போம். ஏன் இன்ட்ரெஸ்டா தள்ளிட்டு வர வேண்டியதான். நல்ல நல்ல சென்டர் போக முடியலையாடா. நானும் வெளியிட்ட போக மாட்டேங்கிறேன். சென்டர் வந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் வந்து அவ்வளோ தண்ணி இல்லை. ஏன்னா இது பீச் ரோட். ஆனால் உங்களுக்கு காட்டுறேன், நிறைய இடம் இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு பீச்லாம் ஓப்பன் பண்ணாங்க. நேற்று க்ளோஸில் இருந்துச்சு. நான் பேசுகிற ஆடியோலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு வேற எனக்கு தெரிய மாட்டேங்குது. கிரவுண்டை வந்து ஸ்விம்மிங் பூலாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு பிளான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒன்றுமே இங்கே பாருங்க, கிரவுண்டில் எங்கே மண்
எனக்கு தெரிஞ்சு உள்ள போட்டே ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போட்டிங்கா மாத்திருவாங்க இடத்த. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இங்க போக முடியாது. இங்க பாருங்க, டேக் a look at this. ஒண்ணுமே இல்லை. இன்னும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் வேணா அந்த வழியில உங்களை கூப்பிட்டு வரேன். போக முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடமே அவ்வளவுதான், ஃபுல்லா காலி. ஓ மை காட், வாங்க இந்த இடத்துல நம்ம நடந்து போய் வேணா பார்த்து வரலாம் எந்த அளவுக்கு இதா இருக்கு. ஓகே கைஸ், இதுக்கு மேல நம்ம வந்து வண்டி எடுக்க முடியாதுக்காக வண்டி அங்க வந்து விட்டுட்டோம். ஸோ வண்டியை விட்டுட்டு வாங்க போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வீடு இருக்க பகுதி, வீடு இருக்க இடமே இப்படி ஆயிடுச்சுன்னா. ஸோ அங்க பாருங்க கைஸ், எல்லாம் ஐயோ இல்லை பரவாயில்ல வேணாம். ஸோ எஸ், ஹியர் வி கோ. நான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி போய் பேசுகிறேன். இங்கிருந்து ஸோ ரோடே எனக்கு வந்து செம்ம பள்ளமாக இருக்கு. எஸ், ஸோ எஸ், திஸ் இஸ் த சென்ட் ஜான்ஸ் ரோட். இதுதான் நம்ம வந்து சென்ட் ஜான் பெசன்ட் ஸ்கூல். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்துக்கோங்க உங்கள் ஸ்கூலை. ஸோ இதுதான் வந்து உங்கள் ஸ்கூல் ரோடு வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னா அவ்வளோதான், ஒன்றுமே தெரில. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரர் மட்டும் போகிறாரு. அவர் எவ்வளோ ஜாலியாக போகிறாரு, எப்படி இவ்வளோ இதுவாக போகிறாரு எனக்கு தெரியல. அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. வாங்க அப்படியே இந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அங்கே பாருங்க கைஸ், ஒன்றுமே தெரியல. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் இவ்வளோ ஃபீட், குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஃபீட் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கு மேலே நடந்தும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரோடே வந்து ஃபுல் பிளாக்குடு. ஆனால் போட்டில் ஜாலியாக போகலாம். நான் அடுத்த டிசம்பர்லேருந்து ஓலா, ஊபர் போன்ற போட் சர்வீஸ்கள் வந்தால் வசதியாக இருக்கும். பல இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து ரோடுன்னு சொன்னாலே பாதி பேர் ரொம்ப மாட்டாங்க. இதெல்லாம் அச்சல் அப்படியே ரிவர் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், அப்படியே சுற்றி நின்று பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், இந்த சைட்லாம் ஃபுல் அவ்வளோதான் காலி. நான் வந்து நடுவில் ஐலாண்டில் நிற்கிற மாதிரி நடு தண்ணி நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியா போதும், இதுக்கு மேலே இந்த ஏரியா. அங்கே பாருங்க, ஒருத்தர் பைக்லலாம் வராது. அங்கே பாருங்களேன், எனக்கு ஜாலியாக வராது. ஆனாலும் நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம பைக் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஏரியாவுக்கு போய் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இருக்க செஷன் இதுதான். வாங்க நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இது வந்து சாஸ்தி நகர், இந்த ஏரியாவில் நம்ம வந்து இப்போ இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் வந்து இதை தாண்டது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஜாலியாக அந்த சைக்கிள் ஆகும். அங்கே பாருங்க, ஒரு கார் நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது. தேவையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவளா இங்கே வரலாமா? இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா காருக்குள்ளே தண்ணி போயிருமாண்டா. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கார் நிற்குது. அவ்வளோதான், எனக்கு நம்மளும் நின்றுவோம் அங்கே நேரத்தில். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அங்கே பாருங்க, அடுத்த கார் நின்றுச்சு. அது என்னடா மினி கூப்பராடா? அங்கே பாருங்க, அடுத்த கார் நின்றுச்சு, மினி கூப்பரு. அங்கே ஒரு பென்ஸு, இங்கே ஒரு மினி கூப்பர். எதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான காரை வச்சுட்டு இதுக்குள்ளே வராங்கன்னு எனக்கு தெரியல. இது கார் நின்றுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கார் கட்டலாம். அவ்வளோதான், மினி கூப்பர் அங்கே வந்து சண்டவுன்னு. எஸ், ஒரு வழியா பாருங்க, எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு தான் போறாங்க. கைஸ், பெட்ரோல் பங்கே வந்து ரேஷன் ஆஃபீஸ் மாதிரி நிற்குது ஃபுல்லாக வரிசையா. இதில் எங்கேருந்து நான் பெட்ரோல் போட்டு அங்கே போடுறான். பெட்ரோல்லாம் ஏதோ பம்பில் அடிக்கிறாங்களா? என்ன வராது, என்ன மேட்டர்னு எனக்கு தெரியல. என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கே கரண்ட்டும் இல்லாத காரணத்தினால் அடியிலேருந்து ஏதோ தண்ணி கேன் எடுக்கிற மாதிரி, தண்ணி கேனில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பெட்ரோலை பிடிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் இல்லாத காரணத்தினால் பெட்ரோல் ஸ்டாக் வரவில்லை. அதனால அடியில் ஸ்டோர் பண்ணியிருக்க பெட்ரோலை பம்ப் அடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில நம்ம ஊர் இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கைஸ், இந்த வீட்டிலேருந்து வீடியோ பார்த்து ஃப்ளட்டு எல்லாம் ஸ்டே சேஃப் அப்போல்லாம் எனக்கு சொல்கிறப்ப புரியல. இந்த மாதிரி நிலவரத்தெல்லாம் கண்ணால் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து ஓகே, நிஜமாலே இந்த ஃப்ளட்டு தான் எஃபெக்டாக இப்படி தான் இருக்குமோ. வீட்டில் இருந்து இன்ஸ்டாகிராம் நோண்டி வெளி உலகத்துக்கு வந்து அதான் தெரியுது எந்த அளவுக்கு வந்து நிலவரம் கஷ்டமாக போயிட்டு இருக்குன்னு. ஸோ அதுக்கெல்லாம் தெரியும். ஃபுல்லாக பெட்ரோல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். என்னடா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க, ஃபுல் கூட்டமாக இருக்குது. என்னடா அப்படின்னு நிறுத்தி பார்த்தா பிரிட்ஜோட லெவல் தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா மேலே வரும், அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இருங்க. தண்ணி இது வரைக்கும் இருக்குது.
ஆனா இப்போ உங்களுக்கு பாக்குறதுனால டிஃபரன்ஸ் தெரியுது. இது எந்த அளவுக்கு ஆழமா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இந்த தெரிய படத்துல நம்ம தளபதி ஓடி வந்து கீழே குதிப்பார்ல, அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்க வேண்டிய பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் இல்ல, பட் அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்க வேண்டிய பிரிட்ஜ். ஆனா இப்ப இதை பார்த்தா அப்படியா இருக்கு, கீழே லைட்டா ஏதோ எட்டி பார்த்தா தண்ணி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இது வந்து செம்ம ஆழமா இருக்க வேண்டிய பிரிட்ஜ். நீங்க வேணா கூகுள்ல போய் போட்டு பாருங்க, அடையார் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டு பார்த்தா அதோட எக்ஸாக்ட் டெப்த் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா செம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே தான் அப்படியே மேலே பிரிட்ஜுக்கு மேலே வந்து அப்படியே பிரிட்ஜ் கவர் ஆயிருக்கும், பிளாக் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ்டான சப்வே. பாத்தீங்கன்னா கீழே போய் மேலே வருங்களா, இது எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இப்படி கீழே போய் அப்புறம் மேலே வரும். ஆனா சப்வே பாத்தீங்கன்னா ஃபுல் தண்ணி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் ஃபுல்லா போலீஸ், யாரும் உள்ள விடல. அதெல்லாம் கீழே போயிட்டாலே மேலே வரும். பாத்தீங்கன்னா அப்படியே மேலே வரைக்கும் அந்த பில்லர் வரைக்கும் அப்படியே தண்ணி நிக்குது. இது அப்படியே பிளாட் ரோடு மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஆனா இது ஃபுல்லா கீழே போயிட்டு தான் மேலே வரும். அந்த மாதிரி ஒரு சப்வே நம்ம அப்படி சைட்ல போயிட்டு இருக்கோம். ஃபுல் மொத்த சப்வே பிளாக்டு. கைஸ், ஒரு வழியா சப்வே தாண்டி வந்தாச்சு. இங்க பாருங்க, இங்க பைக் மெக்கானிக்கல்ல எத்தனை பைக்கு நம்ம அண்ணனுக்கு செம்ம லாபம் இன்னைக்கு. ஏன்னா ஃபுல்லா எல்லா வண்டியும் இன்னைக்குலாம் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ ஓகே, நம்ம பயணத்தை இன்னொரு நிறுத்தல, நம்ம போய்கிட்டே தான் இருக்க போறோம். இது வந்து அசோக் நகர் ஏரியா. இந்த இடத்துல இன்னைக்கு தண்ணி இல்லை, ஆனா நேற்று ஃபுல் தண்ணி இருந்துச்சுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வந்து சைக்ளோனுக்கு அடுத்த நாள் தான், அதனால இங்க இருக்க தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. பட் நேற்று எப்படி இருந்துச்சுங்கிற ஃபுட்டேஜ் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்றேன். ஓகே கைஸ், இந்த ஃபுல் லைன் வந்து வெறும் பால் பாக்கெட் வாங்குறதுக்கான லைன் மட்டும் தான். இது பாருங்க எவ்வளவு பெருசா நிக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட், இட்ஸ் ரியல் கைஸ், இட்ஸ் ரியல் கைஸ். இங்க வண்டியில இருந்து இங்க புகை வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க, இங்க இருந்து ஃபுல் புகை வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, தண்ணியில வந்து இதுவா இல்ல என்ன எனக்கு புரியல. வச்சி என் வண்டி ஃபுல்லா புகை ஆகுதுடா. இங்க வா, இங்க பாரு, இங்க இருந்து புகை வந்துட்டு இருக்குடா. vlog எடுத்துட்டு இருக்க? நான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் சென்னை ஆஃப்டர் சைக்ளோன் vlog. ஆஃப்டர் சைக்ளோன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது புதுசா எல்லாமே கண்டென்ட் தான். இங்க இருந்து புகைலாம் வந்துச்சுடா. இங்க நின்றுச்சு இப்போ நின்றுச்சு. வெட்டி அதுக்கிட்டா வந்துருக்கு. இல்ல பரவாயில்ல. ஆனா என்னோட ஃபுல் கூட்டம் என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, கார் ஒண்ணு இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லா எல்லாம் முழுகி இருக்கு. ஓகே கைஸ், இந்த இடம்லாம் ஃபுல்லா வாங்க, உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் தான். நீங்க வாங்க, லெட்ஸ் கோ. இதெல்லாம் பாரு, அந்த டஸ்ட்பினோட ஹைட்டை பாரு, பாதி மூழ்கி இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள எல்லாம் எப்படி இதுக்குள்ள இருந்தா அவங்க வெளியே வருவாங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ, அந்த பாப்பா லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ஆல் ஃபால் டவுன் பாட்டு பாடிட்டு இருக்குடா. பாப்பாக்கு தும்முறு தானே. எல்லாம் இதை வேடிக்கை பார்க்கலாம். வாங்க காட்டுறேன். தண்ணி இதுல என்ன அதிசயம், எதெல்லாம் நல்லா நினைக்கிறாங்க. வீட்டுக்கு இருக்கு, அங்க ஒரு கவரை போடுறோம். அங்க ஒரு கார் பாத்தீங்கன்னா தெரியும், காரே காணோம், பாதி மூழ்கிருச்சு. இதெல்லாம் நான் அந்த ரீல்ஸ்ல தானே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன்டா. அது கார், அது ஆமா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுறதுலாம் தெரியும், கிளியர் வியூ. இங்கெல்லாம் நினைச்சாலும் ஏன் போட் வரலையா, இவருக்கு மேல இருந்து போன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது பாருங்க, அங்க ஒரு கார் தெரியுதா. அவங்களாம் இந்த இடத்த எப்போ கிளியர் பண்ணி அவங்களாம் எப்போ வெளியே வந்து, பாவம் சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு காப்பாற்றுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் ரீச் ஆகலை. பட் சீக்கிரம் அவருக்கு ஜாலியாக இருக்கிறவரெல்லாம் மொட்டை மொட்டை உட்காந்துட்டு. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இந்த பேர் கிரில்ஸ் பயணத்தை முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ மரம், இடமே முழுகி விட்டது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சும்மா போய் ஜாலியாக சுற்றி பார்த்தேன். வீட்லேயும் செம்ம போர். ஸோ அதனால் ரைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் காட்டலான்னு முடிவு பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இதோட நான் இந்த ஃபாரஸ்ட் ரைட் பேர் கிரில்ஸ் ட்ரிப் இதை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சைக்ளோனுக்கு அடுத்த நாள் தான். நேற்றுலாம் இன்னும் மோசமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டே சேஃப், எல்லோரும் வீட்டிலே இருங்க. ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அடியிலேருந்து பம்ப் அடித்து பெட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு மழை பெரிய இடத்துல.